கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா வகையான டிஃபன் ஐட்டம் ஈவன் வெரைட்டி ரைஸுக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷன்னே சொல்லலாம். இதில் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து சேர்த்து செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு தோல் உரித்த பூண்டு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பூண்டு இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே நமக்கு வறுந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தோல் உரித்து வச்சுருக்கிற 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயமே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு 4-5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 1 பாதியமாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கரண்டியை பயன்படுத்தி வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறிட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் புளியும் நல்லா 1-2ஆக பிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுமான அளவாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால புளிப்போட சுவை கொஞ்சம் குறைவாகும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னி டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் அளவு தக்காளி எடுத்திருக்கேன். சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 6-7 தக்காளி இருக்கும். நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த கடாயில் வதக்கி எடுத்தோமோ அதே கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 2-3 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இந்த சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் மறுபடியும் சட்னியை கொதிக்க விடணும் அப்படிங்கிறது இல்லை. அரைச்சிட்டு சேர்த்தாலே போதும். அவ்வளோதான், நமக்கு சுட சுட டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெரிய வெங்காயத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி இந்த சட்னி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம புளியும் சேர்த்துருக்குறோம், கெட்டும் போகாது. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.